இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஆடியில் அம்மனுக்கு ஏன் கூழ் ஊற்றி வழிபடுகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தோம்னா, இதுக்கு சாஸ்திர ரீதியாக எந்த விதமான பிரமாணமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய தமிழர்களினுடைய ஒரு சம்பிரதாயமாகவே இது பார்க்கப்படுகிறது. இதை நம்ம ஒவ்வொரு பண்டிகையிலுமே ஒவ்வொரு நைவேத்தியத்தை வச்சிருப்பா தெரியுமா? அந்த நைவேத்தியம் எதன் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய இயற்கையோடு ஒன்றிணைந்து போகக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். இயற்கைன்னு சொன்னா அந்த தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்றவாறுதான் நைவேத்தியங்களை வைத்திருப்பார்கள். பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒரு கொழுக்கட்டை, நவராத்திரினா சுண்டல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வச்சிருப்பா தெரியுமா? அதே போலத்தான் இந்த ஆடி மாதத்திலே அம்மனுக்கு கூழ் ஊற்றி வழிபடுகிறார்கள். இதை நம்ம இயற்கையாகவும் பார்க்கலாம், ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம், சமூக சூழல் சார்ந்த ஒரு விஷயமாகவும் பார்க்கலாம். தனித்தனியாவே நம்ம பிரிச்சு பார்த்துடலாமே. இப்ப இயற்கை அப்படின்னு சொன்னோம்னா, ஆடி மாதம் என்பதை தட்சிணாயனத்தினுடைய துவக்கமாக பார்க்கிறோம். உத்தராயண காலம் என்பது முடிந்து இந்த தட்சிணாயன காலம் என்பது துவங்குவதுதான் ஆடி மாதம் என்பது. அதாவது இந்த தட்ப வெப்ப நிலை, ஒரு பருவநிலை மாற்றம் என்பதை இந்த ஆடி மாதம் முதல் நாம் காண துவங்குகிறோம். கடுமையான வெயில் என்பது அடித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆடி மாதத்திலிருந்து பார்த்தோம்னா, அந்த வெயிலும் இல்லாம மழையும் இல்லாம இரண்டும் இல்லாத ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கும். அதுலயும் காற்று பார்த்தோம்னா அபரிமிதமான காற்று என்பது அடிக்கும். ஆடிக்காற்றிலே அம்மியும் பறக்கும் சொல்லல, அந்த மாதிரி ஒரு காற்று என்பது அடிக்கும். இப்படி ஒரு மழையும் இல்லாமல், ஒரு வெயிலும் இல்லாமல், ஒரு காற்றோடு கூடிய ஒரு கலந்த ஒரு தட்ப நிலை கூடிய ஒரு சூழல் என்பது இந்த ஆடி மாதத்திலே இருக்கும். இது எப்படி சொல்லுவான்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய சூடு அந்த சூட்டை கிளப்பி விட்டுடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த சூட்டை கிளப்பி விட்டுடுச்சுன்னா உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய உடம்பு, அதாவது நிறைய பேர் கிராமத்துல சொல்லுவா தெரியுமா, நல்ல மழை பொழிஞ்சு பூமி குளிர்ந்துருச்சுப்பா அப்படி ஆஹா அப்படின்பா. அதே நேரத்துல மழை லேசா பொழிஞ்சுட்டு போறது, ஒரு அரை மணி நேரம் மட்டும் மழை பெஞ்சுட்டு நின்று போச்சுன்னு சொன்னா அப்படியே குப்புன்னு வேக்கும். மழை பெஞ்சு சூட்டை கிளப்பிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அதுபோல் சூட்டை கிளப்பக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது என்பதால் தான் நம்முடைய பெரியவர்கள் அந்த சூட்டை தணிக்கின்ற விதமாக, உடம்பிற்கு குளிர்ச்சி தருகின்ற விதமாக இந்த கூழ் என்கின்ற ஒரு விஷயத்தினை வைத்தார்கள். அதுவும் எப்படி? இறைவனுக்கு நைவேத்தியம் செய்துவிட்ட ஆடி மாதத்திலே இறைவன் என்று வரும்பொழுது நம் அம்பிகை தான் நம் கண் முன்னால் வந்து நிற்பாள். ஆக இந்த அம்பிகைக்கு இந்த கூழை நைவேத்தியம் செய்துவிட்டு அதனையே எல்லோரும் ஒன்றாக இணைந்து அதனை பருகும் பொழுது நம்முடைய உடம்பானது குளிர்ச்சி பெறும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை வச்சா. நிறைய ஊர் ஆலயங்கள், இந்த மாரியம்மன் ஆலயங்கள்லாம் போய் பார்த்தோம்னா அங்க ஒரு பெரிய தொட்டி மாதிரி வச்சிருப்பா, கூழ் தொட்டி. அது கூழ் எல்லாம் கொண்டு வந்து அவரவர்கள் இல்லத்திலே அவரவர்கள் கூழ்களை செய்திருப்பார்கள். வீட்டிலே கூழை தயாரித்திருப்பார்கள். தயாரிச்சு எல்லோரும் கொண்டு வந்து அவரவர் வீட்டிலே தயாரித்த கூழினை அந்த தொட்டியிலே கொட்டுவார்கள். கூழ் வாக்குறது, சாக்க வாக்குறதுன்னே சொல்லுவா. எல்லாரும் கொண்டு வந்து இந்த அவரவர்கள் இல்லத்திலே, இங்க பார்த்தோம்னா ஏழை பணக்காரன் அப்படிங்கிற அந்த ஜாதி மத பேத எல்லாமே அங்க காணாம போயிடுறது. நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதி அதெல்லாம் எதுவும் இல்லாம, அதே மாதிரி ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த கூழை கொண்டு வந்து இந்த தொட்டியில கொட்டிட்டு அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் கீழே ஒரு பைப் மாதிரி வச்சிருப்பா, அதை திறந்து அதன் வழியாக கூழை பிடித்து எல்லோருக்கும் பிரசாதமாக கொடுப்பார்கள். அதனை எல்லோரும் ஒன்றாக இணைந்து பருகும் பொழுது அங்கே வேற்றுமை உணர்வு என்பதும் காணாமல் போய்விடுகிறது. அந்த கூழ் என்பது எதனால் தயாரிக்கப்படுகிறது பார்த்தோம்னா, அது சிறுதானியங்களின் மூலமா தான் இருக்கும். கம்பு, கேழ்வரகு மற்றும் சிறப்பான இந்த குதிரை வாலி முதல தானியங்கள்ல தான் தயாரிச்சிருப்பா. கூட உடம்பிற்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், ஒரு சில பேர் இந்த வெங்காயம் எல்லாம் கூட சேர்த்திருப்பா. அங்க அந்த கிராம தேவதைகளை பொறுத்தவரை வெங்காயம் என்பது அங்கே தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாவும் வச்சிருப்பா. அதுல ஒன்றும் தோஷம் இல்லைங்கிற மாதிரி வச்சிருப்பா. இதையெல்லாம் நைவேத்தியம் செய்து அவர்கள் இறைவனுடைய அருள் பிரசாதமாக, அம்பிகையினுடைய பிரசாதமாகவே அதனை உட்கொள்ளும் பொழுது உடம்பானது குளிர்ச்சி பெறுகிறது, உடம்பானது ஆரோக்கியமாக இருக்கிறது. இதற்கு பின்னால் ஒரு தாற்பயத்தையும் வைத்திருப்பார்கள். நம்ம அன்னையை நம்முடைய அன்னையாகவே பார்க்கிறோம். மாரி அம்மன் என்று வரும் பொழுது நம்முடைய பெற்ற தாயாகவே நாம் பார்க்கிறோம். தாயானவள் நமக்கு ஒரு பிரசாதம் கொடுக்கிறான்னு சொன்னா, குழந்தைக்கு ஒரு உணவினை ஊட்டுகிறாள் என்று சொன்னால் அது உடம்பிற்கு சக்தி தரக்கூடிய உணவாகத்தானே அம்மா கொடுப்பா. அந்த மாதிரி இங்கே அம்மா, இந்த மாரி அம்மா நமக்கு நம்முடைய உடம்பிற்கு ஆரோக்கியத்தை தருகின்ற அந்த கூழினை பிரசாதமாக தருகிறாள் என்கின்ற அந்த தாத்பரியத்தையும் உள்ளடக்கி வைத்திருப்பார்கள். இது இயற்கையோடு ஒன்றிணைந்த ஒரு நிகழ்வாகவே
அதாவது இந்த தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்றவாறு ஒரு உணவினை தயாரித்து அதனை இறைவனுக்கு நைவேத்தியமாக செய்து அம்பிகைக்கு நைவேத்தியமாக செய்து அதனையே அம்பிகையினுடைய பிரசாதமாக எல்லோரும் ஒன்றாக இணைந்து அதனை வாங்கி பெற்று சாப்பிட்டு மகிழ்வதே இந்த ஆடி மாதத்திலே கூழ் வார்த்தல் என்கின்ற அந்த உயர்ந்த மரபு. இது நம்முடைய தமிழர்களுக்கே உரிய பண்பாடாக பார்க்கப்படுகிறது. இங்கே வேற்றுமை உணர்வு என்பதும் காணாமல் போய்விடுகிறது. உடம்பிற்கு ஆரோக்கியம் என்பதும் கிடைக்கிறது. அந்த தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்றவாறு அந்த சூட்டை கலப்புனாதான் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா நம்ம இந்த அம்மை போன்ற நோய்கள்லாம் வந்துடும் தெரியுமா. அதனாலதான் ஆடி மாசத்துல வேப்பிலையை பிரதானமா யூஸ் பண்ணுவா. ஏன்னா இந்த மாதத்திலே நிறைய கிருமிகள்லாம் வந்துகிட்டு இருக்கும். அந்த கிருமிகளிலிருந்து அந்த பாக்டீரியா போன்ற நோய் தொற்றுகளில் இருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வேப்பிலையையும் அதிகமா யூஸ் பண்ணுவா. வேப்பிலைங்கிறதே ஒரு மருந்து தானே. இந்த வேப்பிலையை மேல அடிக்கிறது, மேல தடவிக்கிறது, மேல வேப்பிலை ஆடையே கட்டி கொள்வது, அதுக்கப்புறம் இந்த கூழை சாப்பிடுவது போன்ற தாத்பரியங்களை எல்லாம் ஏன் ஆடி மாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள் என்று சொன்னால் இது பருவநிலை மாற்றத்தினை உணர்ந்துதான். இந்த பருவநிலை மாற்றத்தை மேலோட்டமாக மக்களுக்கு சொன்னால் புரியாது என்பதால் தான் இதனை நைவேத்தியம் என்ற பெயரிலே இதனை சிறப்பான முறையிலே அம்மனுக்கு படைத்து அதனை நாம் பருகும் பொழுது நம்முடைய உடம்பானது ஆரோக்கியமாக இருக்கும் என்கின்ற அந்த தாத்பரியத்தினை உள்ளே வைத்திருக்கிறார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.